இந்து மத புராணங்களின்படி சிவபெருமான் தன்னுடைய உடம்புல புலித்தோலை ஆடையா அணிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா எதனால சிவபெருமான் புலித்தோலை ஆடையா அணிஞ்சிருக்காரு தெரியுமா? முன்னொரு காலத்துல தாருகாவனம் அப்படிங்கிற ஒரு வனம் இருந்துச்சு. இதுல ரிஷிகளும் முனிவர்களும் தவம் ஏற்றி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தவங்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ரிஷி பத்தினிகள் எல்லாருமே தங்களை கற்புல மிஞ்சக்கூடிய யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரோட ஆணவத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் பிச்சாச்சனார் உருவத்தை எடுத்து இந்த தாருகாவனத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் இந்த பிச்சாச்சனார் உருவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து ரிஷி பத்தினிகள் எல்லாருமே அவருடைய அழகுல மயங்கி போய் அவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து கோபமடைஞ்ச ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுடைய சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு கொடூரமான புலியை வர வச்சு இந்த பிச்சாச்சனரை தாக்க சொல்றாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த புலியை கொன்னது மட்டும் இல்லாமல் அதோட தோலை தன்னுடைய உடம்புல ஆடையா அணிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் சிவபெருமான் இந்த புலித்தோலை எப்பவுமே தன் உடம்புல ஆடையா அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சிவமகா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு.